கிட்ட வருவாங்க. வந்து என்ன கேட்பாங்கன்னா, "நான் நெறைய பிசினஸ் பண்றேன் சார். எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு டெவலப்மென்ட் இல்ல." அப்படின்னு கேட்கும்போது, நாங்க அவங்களோட ஜாதகத்தையும், கட்டத்தையும் கணிப்போம். அந்த நிமித்தம்ன்றோம். வந்து கேட்கிறீங்களோ, அந்த நேரத்தோட நிமித்தம் தான் சோழி பிரசனம்ங்கிறது. அப்ப அந்த நேரத்துல வந்து நாங்க கணிக்கும்போது, அவங்க கிட்ட எந்த ஃபால்ட்டும் சில நேரத்துல தெரியாதுன்னு சொன்னா, அவங்களோட வீட்டு அட்ரஸ வச்சு கணிப்போம். வீட்டு அட்ரஸ வச்சு கணிக்கும்போது, சில நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தா எங்களால உணர முடியும். உணர்ந்து வாடகை வீடா இருந்தா என்ன சொல்லுவோம்னா, "சார் அது வாடகை வீடு தானே, அப்ப நீங்க மாத்திக்கலாமேன்னு" சொல்லுவோம். ஏன்னா அது மாத்துனா உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ்மென்ட் கிடைக்கும்னு சொல்லுவோம். சப்போஸ் சொந்த வீடு அப்படின்னு சொன்னா, சில பூஜைகள் நீங்க செய்யுங்க. செஞ்சீங்கன்னா, அந்த உங்களுக்கு சில நெகட்டிவ் வைப்ரேஷன் மாறி, உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். இப்ப நெகட்டிவ் வைப்ரேஷன் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஒரு வீட்ல வந்து நல்ல விஷயங்கள் பேசப்படும்போது, நல்ல விஷயங்கள் மட்டும் பேசும்போது, நெறைய பேர் வந்து நல்லதே பேசும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கும். சில வீட்ல பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் சண்டையும், ஒரு போதைக்கு அடிமையான ஒரு ஆளுங்களும், அதே மாதிரி எப்பவுமே வந்து சில வீட்ல வந்து சண்டை, சச்சரவு எப்ப பார்த்தாலும் இதெல்லாம் இருந்து அபசகுனமாகவே பேசிக்கிட்டு இருக்கிறதும், சில அகால மரணங்கள் அடையறதாலயும், அந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் வைப்ரேஷன் வரும். அதெல்லாம் தான் நாங்க உணர்ந்து சொல்றது. இது